ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்கோவின் லாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு புதிய கண்டுபிடிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கண்டுபிடிச்சவர் பார்த்தீங்கன்னா குருசௌரப் சிங். அவரோட கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா துருவ் வித்யுத். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சைனா ப்ராடக்ட் அவைலபிள். அதாவது எலக்ட்ரிக்கல் கன்வர்ஷன் கிட் ஃபார் சைக்கிளு, ஸ்கூட்டர்ஸ் எல்லாத்துக்குமே கிடைக்கிது. பைக்கு கூட கிடைக்கிது. அந்த கிட்டில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹப் மோட்டர் கொடுத்துருப்பாங்க, மோட்டார் கண்ட்ரோலரு, அதிலே பார்த்தீங்கன்னா சார்ஜ் கண்ட்ரோலர் இருக்கும், ப்ளஸ் ஆக்சிலேட்டர் கண்ட்ரோலர், ப்ளஸ் சார்ஜர் இண்டிகேட்டர், பேட்டரி இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கிட்லேருந்து இது எந்த மாதிரி வேறுபட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே ஒரு ஒரு ஃபுல் கிட் மாதிரி வந்துடுது. இந்த கிட்டை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த ஹேண்டில் பார் கீழே. இதிலே பார்த்தீங்கன்னா மோட்டார் இருக்குது, பேட்டரி இருக்குது, கண்ட்ரோலர் எல்லாமே அதுக்குள்ளேயே வந்துடுது. அதை பார்த்தீங்கன்னா ஒரு மோல்டு மாதிரி, ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணிட்டார் அவர். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் தான் எடுத்துக்குன்னு சொல்கிறார் அவர். உண்மையிலே பார்த்தீங்கன்னா அருமையான கண்டுபிடிப்புங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா டஸ்ட் ப்ரூஃபு, ஃபயர் ப்ரூஃபு, வாட்டர் ப்ரூஃப், வித் வெதர் ப்ரூஃபோட கொடுத்துருக்காரு. பெரிய விஷயம் அது. இவரோட கண்டுபிடிப்பை பார்த்துட்டு ஆனந்த் மகேந்திரா இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் பண்ணியிருக்காரு. ஃபயர் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா இவர் ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ணியே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. பாருங்கள் இந்த வீடியோவில். மேபி இந்த ப்ராடக்ட்டை பார்த்துட்டு சைனீஸ் மேனுஃபேக்சரர்ஸ் காப்பி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வண்டியோட மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 25 km/h. லோட் கேரிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 170 kg. இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா 2 சார்ஜ் போர்ட் கொடுத்துருக்காரு. ஒரு சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு, இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட் மாதிரி கொடுத்து மொபைலை சார்ஜ் பண்ணிக்கலாம். எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட வண்டி வந்து வாட்டர் ப்ரூஃபு, டஸ்ட் ப்ரூஃப்னு சொல்லிட்டு ஸ்பெக்கில் தான் கொடுப்பாங்க. இவர் வந்து ப்ராக்டிக்கலாகவே டெஸ்ட் பண்ணி காமிச்சிட்டாரு. இந்த கிட்டோட அந்த கேசிங் பார்த்தீங்கன்னா ஏர்க்ராஃப்ட் மேடு அலுமினியத்தில் பண்ணியிருக்கேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ரஸ்ட் ப்ரூஃபு, ரொம்ப லைட் வெயிட்டு, நோ போல்டு, நெட்டு போட்டது முறுக்க தேவையில்ல, நோ வெல்டிங், நோ கட்டிங் எதுவுமே வேணான்னு சொல்கிறாரு. இந்த கிட்டோட அடிஷ்னலாக வருது பார்த்திங்கன்னா பேட்டரி இண்டிகேட்டரு, த்ராட்டில், இக்னிஷன் ஸ்விட்சு, அதோட கேபிள்ஸ். இந்த வண்டியோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஃபுல் சார்ஜில் 40 km போகும்னு சொல்கிறாரு. சிங்கு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கன்வர்ஷன் கிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரெவல்யூஷனே பண்ணிட்டாரு. 20 மினிட்ஸ் கண்டினியூஸாக பெடல் பண்ணால் இந்த பேட்டரி பார்த்திங்கன்னா 50% சார்ஜ் ஆகிடும்னு சொல்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சேனல் இப்போ தான் என்ன ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.